நீங்க கிரிக்கெட் விரும்புற ஆளா? இந்தியா டீம் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல தோத்தா கூட நம்ம ஊரு பிளேயர் தான் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்குறாரு. அதுக்கும் மேல அவரு ஹையஸ்ட் எக்கானமி ஆஃப் பால்ஸும் போட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்பிரிட் பூம்ரா. இவருடைய பவுலிங் ஆக்ஷனுக்கு பின்னாடி என்னதான் சயின்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் ரிஸ்ட் பொசிஷன். இவர் பால பெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது பேட்ஸ்மேனால கெஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு வேகமா ரீச் ஆகுது. இதனுடைய ப்ராசஸுக்கு பேரு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய எல்போ வந்து பெண்ட் ஆகும் 10 டிகிரி நார்மலை விட. ரெண்டாவது விஷயம் பயங்கரமா இருக்கும், மசில் பவர். இவரோட டெல்டாய்டு, ட்ரப்பீசியஸ், அப்பர், லோவர், மிடில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டிசிமஸ் டார்சை அண்ட் செரேட்டஸ் ஆன்டீரியர், இந்த மசில்ஸ் எல்லாம் காம்போவா சேர்த்து இவருக்கு வந்து பயங்கர ஸ்பீட்ல வந்து பாலை புஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மூணாவது ரொட்டேஷனல் ஸ்பீட். பூம்ராவோட ஆர்ம் 1000 RPMல ரொட்டேட் ஆகுமா. இவருடைய ஸ்பின் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.1, மீனிங் ரிவர்ஸ் மேக்னஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். பால் ரொம்ப வேகமா ஒரு டைரக்ஷன்ல போகும்போது சடனா இன்னொரு டைரக்ஷன்ல திரும்பிடுமா. நாலாவது தான் த டிப். பேட்ஸ்மேனுக்கு ஒரு இல்யூஷன் மேஜிக்கை கிரியேட் பண்றாரு. பேட்ஸ்மேன் ஆடும்போது பால் வயிறு வர மேல வர மாதிரி இருக்கும். அவர் ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சடனா பால் வந்து டிப் ஆகும். இதனால பேட்ஸ்மேனுடைய எட்ஜில் பட்டு ஸ்டெம்ப் வந்து கீழே விழுந்துடும். ஸோ சார் ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம இந்தியா டீம் வின் பண்ணலை அப்படின்னா கூட பூம்ரா வின் பண்ணிட்டார். பூம்ராவோட பவுலிங் ஸ்டைலுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிசிக்ஸ் தாங்க காரணம். அப்போ பூம்ராவோட பெஸ்ட் ஓவர் என்னன்னு உங்க ஒப்பீனியனையும் இந்த கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க.